சிறுமியானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார்கள் என்பது செய்தி. கர்த்தர் தந்ததான தீர்க்க தரிசன செய்தி. அது அர்த்தம் என்னவென்றால், கர்த்தரே சிறுமியானவர்களுடைய மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்பதாகும். நானே அவர்களுடைய மகிழ்ச்சி. இப்ப சில நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே ஹோப் இல்லாத போது ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறதாய் காணப்படும்ல. நம்ம ரொம்பவும் சோர்ந்து இருக்கும் பொழுது, நீங்க அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப சோர்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று நமக்கு, சிலருக்குலாம் கொஞ்சம் தூரம் நடந்தா கூட ஆறுதலா இருக்கும்ல. சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு சீரியலை போட்டு ஒரு காமெடியை பார்த்தா கூட ஒரு ஆறுதல். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நமக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்படும் போது ஏதோ ஒன்று நமக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலை அந்த நேரத்துல கொடுக்கறதாக காணப்படும். அது எது வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர்களுடைய லைஃப்ல அதை நீங்க அப்படி பார்த்திருக்கீங்களா? நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ரொம்ப சோர்ந்து போகும்போது சிலர் என்ன பண்ணாங்க, முழங்கால் போட்டுருவாங்க, சிலர் அழுவாங்க, கதவு போட்டிட்டு கர்த்தருடைய சமூகத்துல அழுவாங்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் அவர்களுடைய மகிழ்ச்சி. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மற்ற எதுவும் உன்னை ஆறுதல் படுத்த முடியாது. நான் தான் உன்னுடைய மகிழ்ச்சி, நான் தான் உன்னுடைய களி கூறுதல் என்று ஆண்டவர் சொல்றார். ரொம்ப அழகாய் காணப்படுது. கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ்ந்து எளிமையானவர்கள் கர்த்தருக்குள் களி கூறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிறுமை மனிதனை ஏனெனில் சிறுமை அப்படின்னு சொல்லும் போது அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு நம்பிக்கை இழந்து காணப்படுகிறதான ஒரு இடத்துக்கு காணப்படுது. இந்த வசனம் கர்த்தர் மேல அந்த இடத்துல நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தரே உன் நம்பிக்கையா இருக்கணும். எதுவுமே இல்லைனாலும் கர்த்தரே உன் நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு இந்த வசனம் பேசுகிறது. அப்ப சிறுமை மனிதனை நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளும். ஆனால் அந்த வேளையில கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்ன செய்தி தான் இந்த வசனத்திலே உள்ளது. அதே மாதிரி சிறுமை விரக்தியை உண்டு பண்ணும். விரக்தி விளிம்பில் நின்று தவறான முடிவுகளை பாத்தீங்கன்னா எடுப்பதை விட, யோசிப்பதை விட நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா அந்த விரக்தினாலே அப்படிதான் இல்ல, அந்த ஒரு எண்டுக்கு போயிடுறோம். அப்ப தவறாக சிந்திப்பதை பார்க்கிலும் கர்த்தரை உறுதியாக அந்த வேளையில பற்றி கொண்டிருக்கிறதான ஜனங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்ன செய்தி இந்த வசனத்திலே காணப்படுது.